சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். தை மாதம் பிறந்து விட்டாலே என்ன ஆகிறது? தை மாதத்திலே என்ன மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் ஒரு தங்கம் வாங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா அதோட ரேட் எவ்வளோ? வாங்கின ரேட்டே அதே தான். ஒரு வருஷம் கழித்து அதிகமாகும், அதுக்கப்புறம் அதிகமாகும். ஸோ நம்ம ஒரு ஆக்டிவிட்டியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதை பண்ணாலும் அது நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தா அது நமக்கான அசட் நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் விளையாட்டுக்காக வாங்குறது அதெல்லாம். இப்போ நமக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல சம்பாதிக்கணும், பொழப்ப பார்க்கணும். 4-9 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம். நாங்கள் பின்னால் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு கோவம் வந்துடும். ஆமாம், இது போன்ற கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு டெரர். நான் யார் தெரியுமா? இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெற்றியாளர்கள் எதையும் பேசுறதில்லை. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். தை மாதம் பிறந்து விட்டாலே என்ன ஆகிறது? தை மாதத்திலே என்ன மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, தை மாதம் தொடங்கிய முதல் வருடத்திலே இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்திலே மிக அற்புதமான விஷயமாகப்பட்ட 4-9 கூடிய பாதகாதிபதி 6ஆம் இடத்தில் மறைகிறார். 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 2வதாக 3-10 கூடிய சுக்கிரனும் அங்கே போய் சேர்றார். இந்த 2-11 கூடிய புதனும் 6ஆம் இடத்தில் மறைகிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சியினால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று ஏற்படும். ஆனால் அதனால ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதான் அதில் இருக்க ப்ராப்ளம். என்ன 10 பைசா? என்ன படக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நண்பர்களே, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஒரு கார் நீங்கள் சேல்ஸ் ஷோரூமில் எடுக்கிறீங்க. என் மனைவி என்னை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு கார் வாங்கி தரக்கூடாதா? கார் சேல்ஸ் ஷோரூம்லேருந்து எடுக்கிறீங்க. காரோட விலை எவ்வளோ? 9 லட்சம். கார் எடுத்துகிட்டு வெளியே வந்தோடனே காரோட விலை எவ்வளோ? 8.5 லட்சம். வீட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ரீசேல் பண்ணாலும் மிஞ்சி போனால் 8 லட்ச ரூபாய்க்கு பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு தங்கம் வாங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா அதோட ரேட் எவ்வளோ? வாங்கின ரேட்டே அதே தான். ஒரு வருஷம் கழித்து அதிகமாகும், அதுக்கப்புறம் அதிகமாகும். ஸோ நம்ம ஒரு ஆக்டிவிட்டியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதை பண்ணாலும் அது நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தா அது நமக்கான அசட் என்று கருதப்படுகிறது. இன்றைக்கி பெருகி வரும் கார் உலகம். யாரை பார்த்தாலும் கார், எங்கே பார்த்தாலும் பெருமைக்கு அந்த காருக்கு இஎம்ஐ, எதுக்கு ஒரு இஎம்ஐ. ஸோ அந்த சிவநாடார் அவர்களுடைய ஹெச்சிஎல் அவருடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன். 1996 அவர் 2 லட்ச ரூபாய் வச்சுருந்தாராம். அதை இன்றைக்கி ஒரு ரீலில் பார்த்தேன். அப்போது அந்த 2 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி 2 கோடி மாதிரி. அப்போ மாதாந்திர செலவு அவருக்கு 5000 ரூபாய். அப்போ 40 மாதத்துக்கு அவர் ஃபேமிலி செக்யூர்டு. ஆனால் அவருடைய சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லோன் போட்டு கழுத்து வரைக்கும் இஎம்ஐ. நண்பர்களே, இஎம்ஐயில் ஓட்டுவது அல்ல வாழ்க்கை. நமக்கு தேவையானதை வாங்குவது தான் வாழ்க்கை. நமக்கு தேவையா பார்த்து வாங்கணும், இல்லைன்னா வேண்டாம். சில பேர் இன்றைக்கி ஐஃபோன் பயன்படுத்துகிறாங்க, சில பேர் இன்றைக்கி கார் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் வாங்குகிறாங்க. அவர்களெல்லாம் நான் பார்த்து கேட்கிறேன், எதற்கு இதெல்லாம்? இது நமக்கு தேவையா என்றால் உண்மையிலே அதுக்கு ஆன்சரே கிடையாது. இல்லை, சும்மா பிராண்டிங். நம்ம நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் விளையாட்டுக்காக வாங்குறது அதெல்லாம். இப்போ நமக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல சம்பாதிக்கணும், பொழப்ப பார்க்கணும். 4-9 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ண போகிறீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் பெரிய நஷ்டங்களை அடைவீங்க. ஒரு பந்தாக்காக எதையுமே பண்ணாதீங்க. எதை பண்ணாலும் நீங்கள் ஒரு யோசித்து பண்ணுங்கள். இதை பண்ணுறதுனால எனக்கு இப்படி நடக்கும், அதை பண்ணுறதுனால எனக்கு வருமானம் வரும் என்று யோசித்து செய்தால்தான் அதற்கு பேர் முன்னேற்றம். நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறது எல்லாம் வெட்டியாக, எல்லாமே வெறும் பந்தாக்காக தான். வருத்தத்துடன் சொல்லுகிறேன், சிம்மராசிக்காரர்கள் 4-9 கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கும்போது சும்மாவே வம்பளுக்கணும்னு தோணும். யாரையாவது பார்த்து நீங்கள் வம்பளுப்பீங்க. பழைய ஆட்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சும்மாவே ஏதாவது ஒரு கதையை சொல்லி வம்பளுப்பீங்க.
தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், உங்கள் வேலையை கெடுக்க நவரசங்களிலும் உங்களுக்கு டென்ஷன் வரும், கோபம் வரும், எமோஷன் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுடைய ப்ராப்ளத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது. கிரகங்கள் என்ன பண்ணுது, நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு ஒரு கதையை சொல்லி நம்மளை எமோஷன் ஆக்கி விட்டுருது. அது பின்னாடியே சுற்றி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இது கூட நமக்கு ஒரு நாள் வேஸ்ட். இந்த வெட்டி பயலால் நமக்கு ஒரு நாள் வேஸ்ட் என்று எண்ணிக்கொண்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருத்திக்கோங்க, அவ்வளோதான். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எமோஷன் ஆகிறீங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த எமோஷனால் ஒரு 5 காசு பிரயோஜனம் இருக்கா? நான் சொல்லிட்டு அந்த கார் கான்செப்ட் யோசிச்சு பாருங்கள். இந்த எமோஷனை தூக்கிட்டு போனால் ஒன்று கொஞ்சம் நேரம் கழிச்சு இதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை. அப்போ தூக்கி போடுங்க. அந்த எமோஷனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது தூக்கி போட்டுருங்க. இந்த ஜனவரி மாதம் எமோஷன் ஆகாதீங்க. எமோஷனாக சண்டை வரும். சில பேர் சொல்லு, நாங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு கோவம் வந்துடும். ஆமாம், இது போன்ற கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு டெரரு, நான் யார் தெரியுமா? இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வெற்றியாளர்கள் எதையும் பேசுகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் பார்க்க நேரமே இல்லை. ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கும் போது நிறைய ஆடு வருது. யோசிச்சு பாருங்கள், அதில் வர்ற ஆடு ஏதாவது நம்ம டிவியில் வருதா சொல்லுங்கள்? ஏன் வர்றதில்லை? ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் இவ்வளோ காஸ்ட்லியாக போகிற ஒரு ஆட்கள் இந்த விளம்பரம்லாம் பார்க்க மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? அவனுக்கு அதெல்லாம் பார்க்க நேரம் இருக்காது. ஸோ அவனுடைய எண்ணங்கள்லாம் முன்னேற்றங்கள்லேயே இருக்கும். அப்போ ஒன்றுத்துக்கு ஒரு பேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைஞ்சதுக்கப்புறம் இது போன்ற சண்டைகள்லாம் நீங்கள் ஈடுபடுறது உங்களோட லெவலை கம்மி பண்ணும். யூ கேனாட் அட்ராக்ட் ஆல் த கிளையண்ட்ஸ். யூ ஹேவ் ஒன்லி ஃபார் உங்களோட கிளையண்ட்ஸ்னு ஒரு லெகசி இருக்குது. அதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நண்பர்களே, 6ஆம் இடத்திலே செவ்வாய் வரும்பொழுது இதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. அடுத்ததாக நீங்கள் சுக்கிர பகவான் 3-10 கூடியவர், இவர் போய் 6ல் மறைகிறாரு. பிளட்ஜ் பண்ணாதீங்க, தொழிலை அடமானம் வச்சு பிளட்ஜ் பண்ணாதீங்க. வாழ்க்கையிலே நான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நான் ஒரு பதிவு கூட பார்த்தேன், நான் சாதிக்காததும் இல்லை, நான் சந்திக்காததும் இல்லை. அது மாதிரி தான் 3-10 கூடிய இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது விதை நல்ல அடமானம் வச்சு, நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி பொட்டு தங்கத்தை அடமானம் வச்சு வாழ்ந்த வாழ்க்கை வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். வாழ்க்கையில் நம்மளால் ஒன்றுமே முடியலனா கூட நம்ம தொழிலை விட்டுறக்கூடாது. நாம் எதை நேசிக்கிறோமோ அதை தீவிரமாக நேசிக்க வேண்டும். சில பேர் ரொம்ப ஈஸியாக போயிட்டு கம்பெனியே விற்றுருவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவனுக்கு சோறு போட்டுருந்த கம்பெனி ஒரு வருஷம் அவனுக்கு சம்பளம் அவனுக்கு வரல, இவன் ஃபோக்கஸ் பண்ணல, ஆனால் அந்த கம்பெனியே விற்றுருவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கம்பெனி விற்கிறவங்க என்ன சொல்கிறது, கல்நெஞ்சக்காரர்களோட மோசம். அப்போது 6ஆம் இடத்துல இது வரும்போது அந்த எண்ணங்கள்லாம் வரும், கம்பெனி கொடுத்துடலாம், கம்பெனி விற்றுடலாம். தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. கம்பெனியோடு வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, நம்ம மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை மாதிரி தான். அது நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது உங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அது விற்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய பாவச்செயல். அந்த கம்பெனி உங்கள்கிட்ட திருப்பி கேட்க போகிறதில்ல என்ன ஏன் விற்றுன்னு, ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை கேட்கும். இத்தனை வருஷம் அதை பிராண்ட் பண்ணி வளர்த்துனதுடைய நோக்கம் விற்றுட்டு போகிறதுக்கா என்று ஒரு நிமிடம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விற்கணுன்னே தோணாது. சிம்மராசிக்காரர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஓடாமல் கூட சும்மா கூட கிடக்கட்டும். நம்ம வீட்டில் நம்ம பையனுக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு போகல, 2 வருஷம் சும்மா தான் இருக்கான், நம்ம என்ன பையனை வெறுத்துடுறோமா என்ன? 3ஆவது வருஷம் வேலைக்கு போனதுக்கப்புறம் சரி, அந்த மாதிரி தான். கம்பெனி ஓடலைன்னா வெறுக்கக்கூடாது, ஓட வைக்க என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆக சிம்மராசிக்காரர்கள் இந்த தவறு மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுடைய லெவல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம், எதையும் வெறுத்துறாதீங்க, பிஸ்னஸை கைவிட்டுறாதீங்க. பிஸ்னஸை கைவிடுறவங்க தோற்று போனவர்கள், அவங்க பிஸ்னஸ்க்கே வந்திருக்கக்கூடாது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாருங்கள், என்னிடம் ஜோதிடம் பார்த்த பிறகு விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.